தம் பிரியாணி ஸ்டைல்ல மண் சட்டியில சிக்கன் பிரியாணி செய்யலாங்களா? செம்ம டேஸ்டா இருக்குங்க. நல்லா உதிரியா கிடைக்கும். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு இந்த டம்ளர்ல 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப இதுக்கு வதக்கறதுக்கு சின்னதா இருக்கிறதுனால 3 பெரிய வெங்காயம், 1 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா. பெரிய வெங்காயம் பெருசா இருந்தா 2 போதும். அரைக்கிறதுக்கு கரெக்டா 10 சின்ன வெங்காயம், 12 பல் பூண்டு, கொஞ்சம் மீடியம் சைஸ் பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நல்லா பெரிய அகலமான மண் சட்டி எடுத்துக்கோங்க. நல்லா அடிக்கனமாவும் இருக்கணும். 1 குழிக்கரண்டி அளவுக்கு சன்ஃபிளவர் ஆயில் சேர்த்துட்டு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். பிரியாணி சாமான்கள் தான் கூட சேர்த்திக்கோங்க. இது கூட வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃபிளேம்லயே வச்சுக்கலாம், ஏன்னா இந்த சட்டி சூடாகிறதுக்கு நேரம் ஆகும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா புதினாவும் தக்காளியும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சிருக்கோம் பாருங்க, அந்த விழுதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வரைக்குமே ஹை ஃபிளேம்ல தாங்க இருக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீசஸ உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த சிக்கனை வதக்கி விடலாம். இப்ப இது கூட சிக்கனுக்கு அளவா 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா சிக்கன்ல இருந்து நிறைய தண்ணி விடும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்திட்டோம்னா சிக்கன் நல்லா சாஃப்டா வெந்து வருங்க. அதனால நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு இப்ப கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. கரெக்டா 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு கலந்து விடுங்க. நிறைய தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இப்போ மீடியம் ஃபிளேம்ல 3 நிமிஷம் வச்சீங்க அப்படின்னா, மூடி வச்சு 3 நிமிஷம் வச்சா சிக்கன் சூப்பரா வெந்துருங்க. மொத்தம் 8 நிமிஷம், சிம்ல 5 நிமிஷம், மீடியம் ஃபிளேம்ல 3 நிமிஷம், சிக்கன் சூப்பரா வெந்துரும். இப்ப நான் சிக்கன் வதக்கறதுக்கு சேர்க்கும் போது இன்னொரு அடுப்புல ஒரு பாத்திரத்துல 1:3 ரேஷியோல 2 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு சிம்ல வச்சுட்டேங்க. அது நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப அந்த தண்ணியும் சேர்த்துட்டு தண்ணி நல்லா வடிச்சு வச்சிருக்க சீரக சம்பா அரிசியும் உள்ள சேர்த்திக்கிறேன். இப்ப இன்னொரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, 3/4 ஸ்பூன் பிரியாணி மசாலா, எந்த பிராண்டா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி வச்சு கரெக்டா 5 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வைங்க. நடுவுல ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க அந்த 5 நிமிஷத்துல. இப்ப 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு 3 நிமிஷம் வைங்க மூடி போட்டு. சீரக சம்பா எப்பவுமே குக்கர்ல 1:2 ரேஷியோல சேர்ப்போம். இன்னைக்கு நான் 1:3 ரேஷியோல சேர்த்திருக்கேங்க. இப்ப 3 நிமிஷம் சிம் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா பாத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இது மண் சட்டி அப்படின்றதுனால 3/4 தான் வெந்திருக்கு அரிசி. கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு மூடி போட்டுட்டு அடுப்பு மேலேயே வச்சுட்டு நல்லா வெயிட் வச்சு எடுத்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா சூப்பரா பிரியாணி செட் ஆகி வந்துருங்க. நல்லா உதிரியா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நைட் வரைக்குமே பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும், ஆனா உதிரியா இருக்கும், விரைச்சிட்டு இருக்காது. நான் சொன்ன ப்ரொபோர்ஷன்ல நான் சொன்ன டைமிங் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான பிரியாணி கிடைக்குங்க.